ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோஷியம். நானும் இன்றைக்கி ஒரு இறால் கிரேவி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வச்சுருக்க 2 வெங்காயம், நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா வதக்கிக்கலாம். கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குது. இந்த டைமில் நான் வச்சுருக்கேன் சின்னதாக 2 தக்காளி எடுத்திருக்கேன். 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணால் நல்லா வதங்கிடும். கூடவே நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். சிம்மில் வச்சுட்டு இந்த மிளகாய் பொடி தக்காளி வெங்காயத்தோடு கலக்க நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 400 கிராம் இறால் எடுத்திருக்கேன். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி எதுவுமே இல்லாத நல்லா எடுத்து வச்சுக்கணும். இந்த தொக்கு எண்ணெய் திரிகிற அளவுக்கு இருக்குது. இந்த டைமில் நம்ம இறால் சேர்த்துக்கலாம். இப்போது இறால் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். அந்த வெங்காயம் தக்காளி வதங்கினா தான் நம்ம தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு 5 மினிட்ஸ் ஆகிருக்கும். அந்த தொக்கோடு நல்லா கலந்துச்சு இறால். ஸோ நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கூட வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா ஒரு மூடியை போட்டு திரும்ப 5 நிமிஷத்துக்கு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம். இறால் சீக்கிரம் வெந்துடும். பாருங்கள், நம்மளுக்கு இறால் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த குழம்பு மாதிரி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கெட்டியாகணும். அதுக்காக நான் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நான் இன்னொரு பேன் எடுத்துக்கிறேன். பேன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டு வறுத்துட்டு அதை அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இறால் தொக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க 1 டேபிள் ஸ்பூன் மிளகை இந்த தொக்கோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிளகுத்தூள் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி போடுறதுனால இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம இறால் தொக்கு. அவ்வளோதான். நான் கடைசியாக கொஞ்சமாக கறிவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவேன். கொஞ்சமாக கறிவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம இறால் தொக்கு ரெடி. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஸ்பைசியான இறால் தொக்கு நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.